அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியை பற்றின டைரக்ஷன் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இவங்களுடைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சர்க்கிள்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, ஐ மீன் இவங்க என்ன பண்றாங்க, இதுல யார் பையிங் யார் செல்லிங் இருக்காங்கன்னா கண்டினியூஸா செல்லிங் வந்து எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங்லேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் டிஐஐ வந்து பாத்தீங்கன்னா பையிங்ல தான் இருக்காங்க. இது வந்து லாஸ்ட் 1 வீக் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதாவது 25,300. ஸோ இந்த லெவல்ல இருந்து 25,300 அப்படிங்கிற இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற அந்த லெவல் இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 20,000 crores மேல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐக்கும் அதுக்கு ஈக்குவலா வந்து 23 crores மேல பை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் போயிட்டே தான் இருக்கு. இது இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை. இப்ப நம்ம என்ன மாதிரியான டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தது இங்க இருந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்துருச்சு 24,600 அப்படிங்கிற இந்த லெவல். ஸோ இந்த ஓவரால் நம்ம பார்க்கும்போது 24,400 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பிளேஸுக்கு பக்கத்துல இப்ப இருக்கு. 24,400 அப்படிங்கிறதும் 600 அப்படிங்கிற அந்த 200 பாயிண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் பையிங் அக்யூமுலேஷன் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் லாஸ்ட் 2 டேஸா பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மேல இருந்து 24,600 சப்போர்ட் எடுத்து மேலே போய் 800க்கு பிரேக் அவுட் பண்ண முடியாம கீழே வந்துடுது. மறுபடியும் சப்போர்ட் எடுத்தாலும் 730க்கு மேல போக முடியாம அங்கிருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு 730க்கு மேலேயும் மார்க்கெட் கொண்டு போக முடியாம அங்கிருந்து கீழே வந்து 24,630 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹை போனது அப்படின்னு பார்க்கும்போது 24,680. ஸோ 680க்கு மேல இப்ப இதோட ப்ரெஷர்ஸ் போக முடியல, அதுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஒருவேளை 24,680க்கு மேல பிரேக் அவுட் ஆனா 730 அண்ட் 780, அடுத்து 24,850 and 60 இந்த லெவல் வரைக்கும் 1 by 1 அப்படி மேல போகலாம். ஆனால் இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்திலையும் இன்னும் பையர் ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்ற பட்சத்துல, அதாவது 24,550 அப்படிங்கிற லெவல்ல ஒரு பையர் அக்யூமுலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஜிக்ஸாக்கா நம்மளுடைய பையர்ஸ் என்ட்ரி எடுத்து அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா இங்க அப்படி அக்யூமுலேட் பண்ணல, மறுபடியும் மேல இருந்த மாதிரி 24,680 ரிவர்சல் இங்கிருந்து ரிவர்சல் ஆகி கீழே இறங்குதுன்னா 530 அகைன் 24,400 இந்த 2 லெவல் வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே இறங்குறதும் இதுல இருந்து ஒரு ப்ரெஷர் செல்லிங் சைட்ல அதிகமா ஏத்திக்கிட்டே இருக்காங்க. செல்லிங் சைட்ல ப்ரெஷர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால 860, 800, 730, 630. ஸோ இப்போ 1 by 1 குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது நம்ம ஒரு அவுட்லைனா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த மார்க்கெட் வந்து இப்ப நடந்தது அப்படின்னு நம்ம அவுட்லைனா பார்த்துடலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதும், இதுல ஹைலி வோல்டிலிட்டி இருந்தது அப்படிங்கிறப்ப இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், இந்த 2 விஷயத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம வந்து 24,000 இந்த 730 பிரேக் அவுட் ஆகும்னு தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதனால நம்ம ஃபர்ஸ்டே இங்க கால் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும்போது இங்க நான் கால் தான் எடுத்திருந்தோம். கால் எடுத்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு நம்ம வெயிட் பண்ணோம். இது வரைக்கும் டார்கெட் வந்தது. ஆனா இந்த லெவலுக்கு மேல போக முடியாம ரிவர்சல் ஆகுது, போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும் போதே, ஆக்சுவலா நமக்கு 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் புக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து நம்ம கீழே வந்தது டவுன் சைட்ல 24,700 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகும்போதே நமக்கு புட்டுக்கான லெவல் கன்ஃபார்ம் கிடைச்சது. அங்கிருந்து டவுன் ஒரு 80 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட் கிடைச்சது மேல இருந்து கீழே வரைக்கும்.
அதுக்கப்புறம் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும் வெயிட் பண்ணோம். பிரேக் அவுட் ஆச்சு. ஆனா இங்கிருந்து மறுபடியும் ரிவர்சல் ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நம்ம இங்க என்ட்ரி எடுக்கல. அதே மறுபடியும் பாத்தீங்கன்னா 24,680 ரிவர்சல் வந்து ஒரு என்ட்ரி. இங்க இருந்து நமக்கு 2 தடவை என்ட்ரி கிடைச்சது. ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் மேல இருந்து புட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரிவர்சல்ல 2 டைம் புட்டு, இந்த 2 விஷயம் தான் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டோம். எப்பன்னா கிட்டத்தட்ட ஒரு 230க்கு மேலே நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டோம். எப்பயுமே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி வரைக்கும் 2 o'clock உள்ளே நம்ம ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா எக்ஸ்பைரி டே மட்டும்தான் 2 o'clock அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா என்ட்ரிக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா வோல்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஒரு சின்ன பிரேக் அவுட்ல ஒரு நல்ல ரேலி நடக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆக்சுவலா அப்படி எதிர்பார்த்து வெயிட் பண்ணோம். ஆனா நடக்கல. ஸோ அதனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனா வோல்டிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டைரக்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன என்ட்ரி எடுத்திருக்கோம், எந்த லெவல்ல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோம், டார்கெட் இது வரைக்கும் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு 1:4 அப்படிங்கிற லெவல்ல கிடைச்சது. ஆனா நம்ம எப்பயுமே 1:2 வந்து சேஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க 1:2 அப்படிங்கிற லெவலே வந்து என்ட்ரி கிடைக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம் தான். அதுக்கு மேல வந்து எதிர்பார்க்காம அந்த லெவல்ல இருக்கிற டார்கெட்டை புக் பண்றதே நல்ல விஷயம். அதுக்கு மேல எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா ரிஸ்க் ட்ரேடர்ஸ். அவங்க நம்ம வந்து பாயிண்ட்ஸ் அதிகமா வந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அவங்க பெருசா கேர் பண்ண மாட்டாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணிக்க அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ரிஸ்க் இல்லாம எடுக்கணும், சேஃபான ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 2000 5000 ப்ராஃபிட் பண்ணணும், அதுல ஒரு என்ட்ரி எடுத்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ள இருக்காதீங்க, வெளியில வந்துருங்க. ஸோ மார்க்கெட் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைரக்ஷன் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ஷன் நாளைக்கான என்ட்ரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டார்கெட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு நடந்த விஷயமும் நாளைக்கான என்ட்ரியும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.